வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன்னடியார்களுக்கு வழங்க பெரும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம். வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். 6 வயது இருக்கும் ஒரு நாள் மாலை 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார் இறைவன். பாடத்தில் மனம் ஒன்றவில்லை. காதில் அம்பலத்தரசே அருமருந்தே என்ற தாடிக்கார தாத்தா பாடும் பாடல் ஒலித்தது. இறைவனின் எதிர் வீட்டில் வசித்தவர். தாடிக்கார தாத்தா என்றுதான் அழைப்பர். குடும்பத்தோடு வசித்தார். ஆனால் எப்போதும் காவி வேட்டி, மேலே போர்த்திய காவி தொண்டு, உத்ராட்ச மாலை, நெற்றில் விபூதி பட்டை, நீண்ட தாடி, கொண்டை முடிந்த தலை, முன்தள்ளிய தொப்பை, சதைப்பிடித்த உடம்பு, 6 அடியை தொடும் உயரம், வெற்றிலை குதம்பிய சிவந்த கரை பிடித்த பற்கள் சகிதமாக ஒரு பக்தி பழம். முருக பக்தர். வள்ளலார் மீது அதீத பற்று. அதிகமாக அவர் கையில் ஒரு சின்ன கொட்டு வைத்து கொண்டு திருப்புகழும் திருவருட்பாவும் பாடுவது வழக்கம். இந்த பாடல்கள் என்று பின்னால் இறைவன் அறிந்தது. அவர் நாதத்தை 3 வயது முதலே கேட்டவர். திண்ணையில் இருந்து கொண்டு பூசையின் போது அவர் பூஜை அறையில் பக்கத்தில் இருந்து கேட்டு ரசித்தது. அவற்றில் இறைவனை தொட்டது. அம்பலத்தரசே அருமருந்தே. இப்போது இந்த பாடல் ஒலித்தது. ஆனால் குரல் வேறு. தாடிக்கார தாத்தா அல்ல. பக்கத்தில் நின்று உருகி பாடுகிற ஓசை இறைவனை ஆக்கிரமித்தது. இறைவனால் பாடம் படிக்க முடியாமல் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு திண்ணைக்கு வந்தார். வானை பார்த்தார். அப்படி ஆடி போனார். ஆம், வானவெளியில் நெருப்பு பற்றி எரிந்தது. இறைவனால் நம்ப முடியவில்லை. அருள் பெரும் ஜோதியாக வானவெளியில் பார்க்க அதிலிருந்து வெள்ளை உடை தரித்த ஒருவர் இறங்கி இறைவனை நோக்கி வர, இறைவனுக்குள் இவரை பார்த்த மாதிரி இருக்கிறதே என்ற எண்ணம் உதயமாக சட்டென நினைவிற்கு வந்தது. தாடிக்கார தாத்தா வீட்டில் இருந்த முட்டாக்கிட்ட வெள்ளுடை தோற்றம். ஆம், வள்ளலாரேதான். ராமலிங்க சுவாமிதான். தாடிக்கார தாத்தா உருகி உருகி பாடி கைகூப்பி வணங்கும் உருவமே. ஆனால் முகசாயல் போட்டோவில் இருந்த மாதிரி இல்லை. வெள்ளுடை உருவம் அவரே என்ற முடிவிற்கு வந்தது. ஆச்சரியமாக பார்க்க உருவம் இறைவனை நோக்கி வந்து விட்டது. இறைவன் வீட்டு திண்ணில் இந்த கோலம் காட்சியல்ல. இறைவன் நின்று கொண்டிருக்க பக்கத்தில் வந்தவர் இறைவனை இடவலமாக ஒரு சுற்று சுற்றிவிட்டு வந்த வெளியிலே வானேறினார். இறைவனுக்கு இது கனவல்ல என்ற உணர்வு, நிஜமா என்ற தவிப்பு. வானம் கலங்கமில்லாது ஒன்றுமே நடக்காத மாதிரி நீல நிறத்தில் அமைதியாக பார்த்து சிரித்தது. சுய உணவிற்கு வந்த மாதிரி தோன்றியது. இறைவனை சுற்றி ஒரு அக்னி வளையம் எரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்தார். இந்த காலகட்டத்தில் ஞான பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பார். எழுத தெரியாது. எழுத முயலவும் இல்லை. வந்தவர் சிதம்பரம் ராமலிங்கம் என்று தன்னை அடையாளப்படுத்திய வள்ளல்பிரான் என்பது புரிந்தது. பிற்காலத்தில் இறைவனோடு நெருக்கமாக இருந்து பல படைப்புகளுக்கு வித்திட்டவர். அருவுருவாக இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார். வள்ளல்பிரான் இறைவனை தரிசித்த சித்தர்தானே. வாழ்வோம் வாழ்விப்போம்.